ஹலோ டீச்சர்ஸ், ஐ எம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம், அதாவது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின் கன்ஃபார்ம், அதாவது 4 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 4 டாபிக் வரும், அதாவது சராசரி, இடைநிலை, முகடு, வீச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக் இருக்குது. இந்த 4 டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுலையுமே நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஒரு செட்டுலையுமே மேக்ஸிமம் 4 மார்க் வந்து கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 4 மார்க் அப்படின்னும் போது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமான வீடியோ இது உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், 4 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ பேப்பர் 1க்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகலை. ஓகேவா? ஸோ இது வந்து நான் இந்த புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன். பேப்பர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது இது என்னோட காப்பி இது. ஸோ இந்த காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ 10 புக்கு 8 புக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா என்னை வந்து எதுவுமே சொல்லாதீங்க, சாரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த டாபிக்கு ரொம்பவே ஈஸியான டாபிக். நிறைய பேர் மைண்டில் இருக்கிறது என்னன்னா, சராசரியா, ஐயோ அந்த டாப்பிக்கே ரொம்ப கஷ்டம்பா, அது பக்கமே போகக்கூடாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பக்கமே போகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தெளிவாக சொல்கிறேன், ரொம்பவே ஈஸியான டாபிக். என்னடா இவங்க எல்லாத்தையும் ஈஸின்றாங்களே அப்படின்லாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ரொம்பவே ஈஸியான டாபிக். 30க்கு 30 மார்க் எடுக்கலாம், கன்ஃபார்மாக எடுக்கலாம். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு 4 மார்க் கன்ஃபார்ம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ நடந்தது பார்த்தீங்களா, 2025ல நடந்தது பார்த்தீங்களா, அந்த இயர்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஒரு செட்டிலே எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது உங்களுக்கு வந்து என்ன ரிப்பீட்டடாக நிறைய அதே தான் வந்துட்டே இருக்குது, ஒரு செட்லேயும் 4 நாள் எடுத்தால் ரொம்ப போயிடும். ஓகே? ஸோ எது உங்களுக்கு தேவையோ அது மட்டும் நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். டோன்ட் மிஸ் இட். கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ எல்லாமே போட்டு பார்த்துட்டே வாங்க. சம்ம உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான சம் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, 2x 4x 6x 8x 10x இன் இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பு காண்க. ஓகேவா? இதுல x இன் மதிப்பு, இடைநிலைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். என்னது? 2x 4x 6x 8x 10x. ஸோ இதோட இடைநிலை என்னன்னா, நடுவில் இருக்கிற நம்பர்னு அர்த்தம். நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 6x. 6x தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 24/6 என்னது? 6வது வாய்ப்பால் அடிச்சோன்னா என்ன வரும்? 4. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 4. இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இடைநிலை கேட்டாங்கன்னா முதல்ல வந்து அவங்க ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்லைன்னா அதை வந்து ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. எழுதி அதில் நடுவில் இருக்கிற நம்பர் தான் இடைநிலை. சரியா? அவங்க இடைநிலை வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீச்சு. ஸோ வீச்சு இந்த மாதிரி டப்பா கொடுத்துருவாங்க, இல்லை நம்பராகவும் கமா மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேவா? வீச்சுனா ஒன்றுமே இல்லை. என்னது? எல் மைனஸ் எஸ். எல்ன்றது லார்ஜஸ்ட் நம்பர், பெரிய நம்பர். எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் நம்பர், சின்ன நம்பர். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர் இங்கே டப்பாவில் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா, வயது, அதாவது 12 எடுக்கணுமா? நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். ஃபர்ஸ்ட்டில் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுதான் எஸ்ன்னு எடுத்துப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க. இப்போ இங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க, வயது கொடுத்துருக்காங்க, நபர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 18 வயதுல யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல நம்ம ஏன் அதை எடுக்கணும்? அதை முதல்ல யோசிங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டேப்லர் காலமே நம்ம பார்க்கவே கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் டேப்லர் காலமையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல என்ன கொடுக்குறாங்க? 36லேருந்து 42 வயதுல யாருமே இல்லை. அந்த சைடு நம்ம பார்க்கவே வேணாம்.
அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இதுல இருக்கிற சின்ன நம்பர் ஸ்டார்ட்டிங் நம்பர் என்னது? 18. இதுதான் உங்களோட எஸ்ன்னு அர்த்தம். லாஸ்ட் அதே வரிசையில லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 36. இதுதான் உங்களோட எல்ன்னு அர்த்தம். அப்போ 36 - 18 = 18. ஆப்ஷன் ஏ. ஆனா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா, எஸ்ஸா, சின்ன நம்பர் எஸ், பெரிய நம்பர் எல். ஸோ ஸ்டார்ட்டிங் நம்பரை எடுத்து போடு, லாஸ்ட் நம்பரை எடுத்து போடு, மைனஸ் பண்ணு, முடிஞ்சிச்சு. ஆனா அதையும் ஆன்சர் வச்சிருப்பாங்க, கொஷினா வச்சிருப்பாங்க, அது ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. நீங்க தப்பா சூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல வர வேல்யூ கூட ஆப்ஷன்ல இருக்கும் உங்களை குழப்பறதுக்காக. ஆனா நீங்க குழப்பமே பட வேண்டாம். வீச்சு கேக்குறாங்களா, இந்த மாதிரி டேப்லர் காலம்ல கேக்குறாங்களா, கீழே ஏதாவது ஜீரோ இருக்கான்ட்டு கண்ணை திறந்து நல்லா பாருங்க. ஒரு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா கொஷினை படிங்க. அதை தான் நான் எப்பவுமே என்னோட வீடியோல நான் சொல்றது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஷினை நல்லா தெளிவா பாருங்க, தெளிவா படிங்க. சரியா? ஸோ அப்போ படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 13 தரவுகளின் சராசரி வந்து 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. இவ்வளோ பெரிய கொஸ்டினா இருக்கே, இதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமோ, வர்க்கமூலம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுங்க அப்படின்னா, சராசரி எத்தனை தரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, அதோட சராசரி கொடுத்துட்டாங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? 30. இன்னொரு வார்த்தை என்னன்னா, அதுல ஏதோ ஒரு குறியீடு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன குறியீடுனா, கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல். இந்த 4 குறியீடு ஏதாவது ஒன்று கன்ஃபார்மா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அந்த குறியீடு மூலியமா பண்ணுங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 6ஆல் பெருக்கன்னு சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை. அப்ப சராசரியை என்ன பண்ணணும்னா 6ஆல பெருக்கிக்கணும், முடிஞ்சிச்சு. நீங்க ஒன்னொன்னுத்தையும் நீங்க பண்ணவே தேவையில்ல. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 30 இன்டூ என்னது 6 180. ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். நீங்க வேற எதுவுமே இதுக்கு பண்ணவே தேவையில்லை. லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர்லயே நான் நல்லா தெளிவாவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க, ஸோ வந்து என்னோட லாஸ்ட் இதெல்லாம் பார்க்கல, இப்போ புதுசா பாக்குறீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. இந்த மாதிரி மூணுமே சேர்ந்து கேட்டிருந்தாங்க. மூணுமே ஒரே கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. சராசரி, முகடு கொடுத்துட்டாங்க, இடைநிலை கேட்குறாங்க. மூணுமே ஒரே கொஸ்டின்ல இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபார்முலா தான். ரொம்ப பெரிய ஃபார்முலா இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா தான். முகடு ஈக்குவல் டு 3 இன்டூ இடைநிலை மைனஸ் 2 இன்டூ சராசரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க, கேட்பாங்கலாம் இல்லை, ஒரு செட்டில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 98. முகடு என்ன கொடுத்துருக்காங்க? 53. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 53 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை 2 இன்ட்டு சராசரி. அப்போ 53 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு 98 அப்படின்றது வந்து 196ன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்து மைனஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 53 ப்ளஸ் 196 3 இன்ட்டு இடைநிலை. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 249 3 இடைநிலைன்னு இருக்கு. 3 வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். அப்போ 249/3. ஸோ கேன்சல் பண்ணா என்னது? 83ன்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னது? ஒரே ஒரு ஃபார்முலா, முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இந்த 3 ஒரே கொஷின்ல இருந்தால் மட்டும்தான். சராசரி, இடைநிலை, முகடு. சரியா? நெக்ஸ்ட் 25 மாணவர்களின் சராசரி மதிப்பு கொடுத்துருக்காங்க 78.4. ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
ஸோ இங்க 96 என்ற மதிப்பானது 69 எனது தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஸோ ஒரு 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. 96க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 69ன்னு படிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டாங்க. கரெக்டான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 96க்கு பதிலாக 69ன்னு மாற்றிட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. 96லேருந்து 69 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 27ன்னு கிடைக்குது. 27 என்ன பண்ணுங்க, சராசரி எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க? 25 மாணவர்கள் இருக்கா. அப்போ என்ன பண்ணோம்னா இதை 25ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 27 25ஆல டிவைட் பண்ணா என்னது? ஸோ 25 2 0 வைக்கிறேன். திரும்ப இது இதோட சின்ன நம்பர்னால 0 போடுறேன். இங்கே 0 போடுறேன். 8ஆல பெருக்குனா 200ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 1.08ன்னு வருது டிவைட் பண்ணா. இந்த 1.08 ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்காங்கல்ல சராசரி மதிப்பெண், அதோட என்ன பண்ணிக்கோங்கன்னா கூட்டிக்கோங்க 1.08. அப்போ 8 4 9 7 இதை வந்து கூட்டிக்கணும். ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஸோ இது கூட்ட மட்டும் தான் செய்யணுமா? நிறைய பேருக்கு டவுட் வரும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும்னா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ பெரிய நம்பர், அவங்க எழுதியிருக்கிற நம்பர் வந்து 96. ஆனால் மதிப்பெண் எடுத்தது என்னது? ஸோ வந்து 96 என்ற மதிப்பெண்ணானது 69ன்ட்டு சின்ன நம்பராக வந்து தவறுதலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்தது 96 தான். ஓகேவா? சின்ன நம்பராக பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே ப்ளஸ்ன்னு போடணும். டிவைட் பண்ண ஆன்சரை ப்ளஸ் குறியீடுல பண்ணணும். சப்போஸ் இங்கே சின்ன நம்பராக இருக்கு, இங்கே பெரிய நம்பராக இருக்கு அப்படின்னா நான் 36 தான் எடுத்திருக்கேன், ஆனால் அவங்க தவறுதலாக 63ன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ்ன்னு போடணும். சரியா? ரெண்டு விதமாக இருக்குது. குழப்பிக்காதீங்க, நல்லா குழப்பிக்காதீங்க, தெளிவாக போட்டு பாருங்க. ரொம்பவே ஈஸியானது. இவ்வளோ பேர் 3 லைன் 4 லைன் கொஷினை பார்த்து பயப்படாதீங்க. ரொம்பவே சிம்பிளான சம் இதெல்லாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் கொடுத்துருக்காங்க. அதோட இடைநிலை கேட்குறாங்க. ரன்களோட இடைநிலை. இடைநிலைனா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஏறு வரிசையில முதல்ல எழுதிட்டு நடுவில் இருக்கிறத எடுத்து போடுங்க. இவங்க ஏறு வரிசையில கொடுக்கல, அப்போ நம்ம தான் ஏறு வரிசையில எழுதிக்கணும். என்ன எழுதணும்? 2 9 10 15 17 21 23. ஸோ இந்த சைடில் 3 அழிச்சிடுறேன், இந்த சைடில் 3, நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 15. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியானது. ஒரு செட்டில் மட்டும் பார்க்குறேன் நான் 3 சம் இடைநிலை கேட்டிருந்தாங்க இதே மாதிரி. அப்படியே ஒரு 2 3 சம்முக்கு தள்ளி, அதுக்கப்புறம் 3 சம்முக்கு தள்ளி, அந்த மாதிரி ஒரு செட்டில் மட்டுமே. ஸோ அவங்களாம் ரொம்ப லக்கு. உண்மையாகவே ரொம்பவே ஈஸியாகவே கேட்டிருந்தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் 12 15 28 மற்றும் 35 என்ற விவரங்களின் கூட்டு சராசரி கொடுத்துருக்காங்க 20 எனில் அவ்விவரங்களின் வீச்சு என்ன? வீச்சு ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, எல் மைனஸ் எஸ். எங்க எஸ்ன்னு என்னன்னே தெரியல. எஸ் இது சின்ன நம்பர் தானே எஸ்ன்னு எடுப்போம், பெரிய நம்பரை எல்லுன்னு எடுப்போமா? இது என்னன்னே தெரியல. முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சராசரி, கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை நம்பர்? 5 ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20. ஸோ இந்த சைடில் இன்டூ பண்ணிக்கோங்க. அப்போ இது ஃபுல்லுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5 என்னது? 100. 90 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 90. அப்போ என்னது? 10. எக்ஸோட வேல்யூ என்னது? 10. தெரிஞ்சிச்சா? இது ஆன்சர் கிடையாது.
எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். நம்ம இப்போ வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சு என்னது? எல் மைனஸ் எஸ். எல் என்னது? 35. 35 மைனஸ் எஸ் தான் இப்போ கண்டுபிடிச்சோம் 10ன்ட்டு. ஸோ 10 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 25. ஸோ இதுதான் வீச்சு. 25ன்றது உங்களோட எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின்லாம் எடுத்துக்க வேணாம், ஈஸியாகவே போடலாம். இந்த வாட்டி கண்டிப்பாகவே ஈஸியாகவே கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கஷ்டப்படவே வேணாம். சரியா? நெக்ஸ்ட், ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை ஆகிய 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றில் ஆகியவற்றுக்கிடையேயான விகிதம். ஓகேவா? இடைநிலை சராசரி இடைநிலையோட விகிதம்ல கொடுத்துட்டாங்க. நான் இப்படி எழுதிக்கிறேன், சராசரி இடைநிலை முகடு. ஓகேவா? சராசரி 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கொஷின் என்னன்னா இடைநிலை இஸ்டு முகடு என்ன, அதுதான். இப்ப முகடு இல்லை, அப்ப என்ன பண்ணணும்? மூணுமே ஒரே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா? அப்போ ஒரே ஒரு ஃபார்முலா, நான் சொன்ன ஃபார்முலா தான். முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. அப்போ 3 இன்ட்டு இடைநிலை என்ன கொடுத்துருக்காங்க? 5. 2 இன்ட்டு சராசரி, சராசரி வந்து 5, இடைநிலை வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க, 12 மைனஸ் இது வந்து 10. 12ல 10 போயிடுச்சுன்னா 2. முகடு என்னது? 2. ஓகேவா? ஆனா உங்களுக்கு நல்லா கவனிங்க, 4:2 வந்துச்சு. ஆனா இது ஆப்ஷன்ல இல்ல. அப்ப நான் கண்டுபிடிச்சது தப்பா? தப்பே கிடையாது. அதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துட்டு வாங்க. 4 2 ரெண்டாம் வாய்ப்பால போகும் தானே. 4 எத்தனை வாட்டி போகும்? 2 வாட்டி போகும். 2 எத்தனை வாட்டி போகும்? 1 வாட்டி போகும். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நீங்க எது போட்டாலும் கரெக்டா தான் இருக்கும். ஃபார்முலா தெரியுதா? போடுறது கரெக்டா தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால டவுட்டே வேணாம் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட 8 தரவுகளின் சராசரி 75, அதிலிருந்து 40 என்ற தரவு நீக்கப்பட்டால் மீதமுள்ள தரவுகளின் சராசரி. 40 நீக்கப்பட்டால், கழித்தால் அது வேற. 40 என்ற எண் வந்து நீக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணீங்கன்னா 8 தரவுகளின் சராசரி இருக்காங்களா, இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 8 இன்ட்டு 75 முதல்ல இது இன்ட்டு பண்ணிக்கோங்க, 600ன்னு வரும். இதுல வந்து இந்த 600ல இருந்து தான் 40 என்ற தரவு வந்து நீக்கப்பட்டால் அப்படின்னு. அப்ப 600ல 40 கழிச்சோம் அப்படின்னா 560. கரெக்டா? ஸோ இந்த 560 தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல வகுக்கணும். ஏன் 7ஆல வகுக்கணும்? 7ஆல வகுக்கணும், டிவைட் பண்ணணும். ஏன்னா 8ல தான் வந்து 40 என்ற தரவு வந்து நீக்கியாச்சு. 8ல வந்து 1 நீக்கியாச்சுன்னா மீதி எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7ஆல இதை டிவைட் பண்ண என்னது? 8, இது 0, 80. 80ன்றது ஆப்ஷன் டில இருக்கு. அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி. 3 ஸ்டெப்ல முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் நம்ம தெரியாம உட்காந்துருப்போம். நெக்ஸ்ட், இடைநிலை கேட்டிருக்காங்க. வீச்சு இந்த மாதிரி தான் டப்பா பாட்டிருப்போம். இப்போ இடைநிலைக்கு இதே மாதிரி டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி இடைநிலை கண்டுபிடிக்குதுன்னா அதே மேலே உள்ளதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நல்லா தெளிவாக பாருங்க, இடைநிலைக்கு ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? ஏறு வரிசையில முதல்ல எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பரை எடுத்து போடுங்கன்ட்டு. அவங்க ஏறு வரிசையில கொடுத்துருக்காங்களா முதல்ல உயரமா? கொடுக்கல. அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில இதை எழுதிக்கணும். ஸோ அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வரும் உங்களுக்கு? 150, 152, 154, 155, 156, 160, 161. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 3, லாஸ்ட் 3, நடுவுல என்ன இருக்கு? 150.
55. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? நீங்க பாட்டு எடுத்துட்டு 161 அப்படின்லாம் போடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட். சராசரி, இடைநிலை, முகடு இவைகளின் இடையே உள்ள தொடர்பு சொன்னனா நானு? ஸோ வந்து ஃபார்முலாவே கொஷினா கேட்டிருந்தாங்க ஒரு செட்டில் அப்படின்னு சொன்னனா, அதுதான் இது. சரியா? ஸோ இது வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. ஓகேவா? நெக்ஸ்ட். 8 தரவுகளின் சராசரி வந்து பாத்தீங்கன்னா 22. ஒவ்வொரு தரவுடன் 2ஐ கூட்டினால், இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்பயே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லும் போதே இப்போ இந்நேரத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணோம்? சராசரியோட 2 வந்து கூட்டிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 22ன்னு கொடுத்துருக்காங்க. 22 என்ன பண்ணோம்? டைரக்டா 2 கூட்டிக்கோங்க. 24 முடிஞ்சிச்சு. ரொம்பவே ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட். ஒரு பரவலின் இடைநிலை அளவு மற்றும் முகடுக்கிடையே 60 மற்றும் 90 சராசரி கேட்குறாங்க. திரும்பியும் 3மே ஒரே கொஸ்டின்ல வந்திருக்கு. அப்போ ஃபார்முலா 3 ஈக்குவல் டு முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை 2 இன்ட்டு சராசரி. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இடைநிலை கொடுத்துருக்காங்க, முகடு கொடுத்துருக்காங்க. இடைநிலை என்னது? 60. சராசரி கேட்குறாங்க. முகடு வந்து 90ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 90 ஈக்குவல் டு இதை இன்ட்டு பண்ணால் 180 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. 2 சராசரி இந்த பக்கம் வந்துட்டோம், 90 இந்த பக்கம் போயிட்டோம். அப்போ 2 சராசரி ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. 180ல் 90 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 90 தான் இருக்கும். அப்போ 2 சராசரி 90. சராசரி ஈக்குவல் டு 90/2 என்ன 2ஆல வகுத்தோம்னா 45. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 முழு எண்களின் இடைநிலை. இடைநிலை இது வரைக்கும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க கமா போட்டு. ஓகேவா? அதுல நம்ம ஏறு வரிசையில எழுதி நடுவில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிப்போம். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 5 முழு எண்கள். முழு எண்கள்னா 0வா வரும். சரியா? ஸோ 0ல இருந்துன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுங்க? நீங்க எடுத்தோடனே வந்து 5 முழு எண்கள்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 3 தான் அப்படின்னு வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இதுதான் அந்த 5 நம்பர். முதல் முழு 5 நம்பர். ஓகேவா? அப்போ அதோட இடைநிலை என்ன வரும்? 0 1 முடிஞ்சிச்சு, 3 4 முடிஞ்சு. அப்போ நடுவில் என்ன இருக்கு? 2. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட். ஸோ 20 10 அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க, இடைநிலை கேட்குறாங்க. ஏறு வரிசை எழுதி இடைநிலை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ ஏறு வரிசையில் என்ன எழுதணும்? 0 10 20 38 41 45 52. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 கேன்சல் ஆயிடுச்சு. 38 38ன்றத ஆப்ஷன் பியில் இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். 12 எண்களின் சராசரி 20. ஒவ்வொரு எண்ணுடன் 6ஐ கூட்டும் பொழுது திரும்பியும் அதே தான் வருது. ஒவ்வொரு எண்ணுடன் 6ஐ கூட்டும் போதுனா சராசரியோட என்ன பண்ணணும்? 6 கூட்டிக்கணும். அப்ப என்னது? 20 கூட்டல் 6 கூட்டும் இந்த வார்த்தை இருக்கா? எதோட அப்படின்னு பார்க்கணும். 26. ஆப்ஷன் சி. ரொம்பவே ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். முதல் 20 இயலெண்களின் கூட்டு சராசரி. சராசரி வேற, கூட்டு சராசரி வேற. ஓகேவா? ஸோ முதல் 20 இயலெண்களின் கூட்டு சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
ஸோ ஃபார்முலா வந்து n இன்டூ n + 1/2. இதோட என்ன பண்ணுங்கன்னா 20யும் நம்ம வகுத்துக்கணும். ஏன்னா கூட்டு சராசரின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த வேல்யூவை முதல்ல எழுதிக்கோங்க. வேல்யூ இது என்னது 20 இயல் எண்கள். 20 இன்டூ 20 கூட்டல் 1/2. ஓகேவா? அப்போ 20 இன்டூ 21/2. ஓகேவா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இல்லைன்னா நீங்க இப்படி கூட பண்ணலாம். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு 10ன்னு வரும், 210ன்னு வரும். வர ஆன்சரை என்ன பண்ணுங்கன்னா 20ஆல டிவைட் பண்ணிக்கும். ஸோ 20ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம். வர ஆன்சர் 20ஆல டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட்டு சராசரியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் 0 0 கேன்சல் ஆகிடும். 21/2ஆல வகுக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம் 20 1 10.5. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 10.5. 10.5ன்றது ஆப்ஷன் சில இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் முதல் n இயல் எண்களின் சராசரி. அது பார்த்தது கூட்டு சராசரி. இது வந்து இயல் எண்களின் சராசரி. ஸோ சராசரி அப்படின்னும் போது ஃபார்முலா கேட்குறாங்க. ஃபார்முலா என்னன்னா n+2/2. ஸோ ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 30 எண்களின் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 16. ஒவ்வொரு எண்ணும் 4ஆல் வகுத்தால். இது வரைக்கும் நம்ம பெருக்கினால் பார்த்தோம், கூட்டல் பார்த்தோம். இப்போ வந்து இது என்னன்னா வகுத்தல்ல பார்க்க போறோம். அப்போ என்னது 16 சராசரின்னு குத்துறான். 4ஆல வகுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ என்னது 16/4. ஸோ அப்போ 4ஆல வகுத்தோம் என்ன ஆன்சர் வந்து 4, ஆப்ஷன் டி. ஸோ ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ யூடியூப்ல சொன்ன மாதிரி ஸோ எவ்ரிடே 6 o'clock ரெடி ஆகிடுங்க. நம்மளோட மேக்ஸ் வீடியோ வரும். ஸோ இங்கிலீஷ் வீடியோவும் சார் வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமியை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெட் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் இருக்குது. கொஞ்ச நாள் தானே இருக்குது அப்படின்லாம் இல்லை, கொஞ்ச நாள் இருக்குது. அதுக்குள்ளே தாராளமாக மேக்ஸில் கன்ஃபார்மாக 30/30 வாங்கிடலாம். தாராளமாக வாங்கிடலாம். நான் எப்போவுமே அது மட்டும் தான் எல்லாருக்குமே சொல்கிறது. ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸு, ஈஸியாக தான் வரும். நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ வீடியோ பார்க்குறீங்களா, ஜஸ்ட்டு அதை போட்டு பார்த்துட்டே இருங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இதை கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கையில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டியாக நான் அனலைஸ் பண்ணி போடுறது எல்லாமே இதுலேருந்து மட்டும்தான். எப்படி கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? எப்படிலாம் கேட்குறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களுமே நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னுமே இம்பார்ட்டண்டான வீடியோ தான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். ஸோ மேக்ஸிமமாக 2 to 3 மார்க்ஸு மேக்ஸிமமாக வர டாபிக் தான் நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ கூட. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.